போ. உடைய சொந்த பந்தங்கள்லாம் எங்கே இருக்காங்க, அவனுக்குலாம் உன்னை பற்றி நல்லா தெரியும், அங்கே போ. ரெண்டாவது வீட்டில் உள்ளவங்கெல்லாம் எங்கெங்கே இருக்கான்னு உனக்கு தெரியும், அங்கே போய் நீ ஒரு காரியம் செய்யணும். நான் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு நீ சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்கள் எல்லாரும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவற்றை கற்றுக்கொண்டால் சாதாரணமான அனுபவங்களை உயர்ந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே வழிநடத்த ஆண்டவரை முடியும். எனக்கு அவர் சொல்லிட்டார், இவர் சொல்லிட்டார், அங்கே தடை இருக்குது, இங்கே தடை இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக போகிறார். ஆமேன். அவர் நமக்கு முன்பாக சென்று இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி நம்முடைய ராஜபாதையில் தெளிவாக நடத்துவார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரத்தில் ஓடி வரணும், அவருடைய வார்த்தைகளை கேட்கணும். அதன்படி நம்ம செய்வோமானால் அஸ்திபாரம், கற்பாறையின் மேலே அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஆண்டவரை ஒப்பிட்டு சொல்கிறாரு. பெருவுள்ள வந்து நேரோட்டு வந்து வீட்டின் மேல் மோதி அந்த வீட்டை என்ன செய்ய முடியல, அசைக்க முடியலை. ஆண்டவர் அந்த அர்த்தத்தில் இவனுக்கு சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், சொந்த பந்தங்கள்லாம் எனக்குள்ளே வரணும், உன்னுடைய வீட்டார் நெருங்கின உறவினர்கள் தூரத்தில் உள்ளவங்க எல்லாரும் என் பக்கம் வரணும், நீ என்னை பற்றி அநேகருக்கு சொல்லணும், சாட்சியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுடைய குறைந்த அனுபவத்தை உயர்ந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு வர்றார். யாரெல்லாம் அந்த அனுபவத்தை விரும்புகிறோமோ அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணிட்டோம்னு சொன்னால், ஆண்டவர் இப்பொழுது இருக்கிற என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை விட, இப்பொழுது நான் இருக்கிற ஆசீர்வாதங்களை விட இன்னும் சிறப்பான ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம எல்லோரும் விரும்புகிறோம். ஆனால் நம்ம எங்கே வர மாட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் பக்கம் என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். ஆண்டவர் பக்கம் வரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இவர் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே, ஐயா நான் உங்கள் கூட்டலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே என்ன செய்யலை, சொல்லலை. அவர் என்ன செய்தாராம் பாருங்கள், 20வது வசனத்தில், அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் திக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கிட்டார். உடனே தொடங்கிட்டார். ஏன் தொடங்கினார் அப்படின்னு சொன்னால், தொடங்க சொன்னவர் சொல்லிட்டார். ஆகையினால நீ என் கூடயே இருந்தனா நீ வளர்ச்சி அடைய மாட்டேன். என் கூடயே இருந்தேன்னா என் பின்னாலேருந்து தோத்திரம் போட்டுக்கிட்டு தான் இருப்பியே ஒழிய, இதை விட உயர்ந்த அனுபவங்கள் உனக்கு நிச்சயாது, கிடைக்காது. நீ என்ன நினைப்பேன்னா, இயேசு எனக்கு முன்னால் போகிற எல்லாம் பார்த்துக்கிட்டான்னு சொல்லி அவருடைய நிலையிலே ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பேன். உடனே நான் கால் ஊனி நிற்கணும்னு ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு விசுவாசிகள் எல்லாரையும், ஊழியர்கள் எல்லாரையும், கர்த்தர் பேர் விசுவாசம் வைக்கிற அத்தனை பேரும் தன்னுடைய சொந்த விசுவாசத்தில் கால் ஊன்றி நிற்கும்படியாக கர்த்தர் அழைக்கிறார்.